சற்றுமுன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற டிவிகே தற்போது ஆட்சியமைக்க உள்ளது. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்று என்னென்ன திட்டங்களுக்கு கையெழுத்து போட போறார் அப்படின்றத பத்தி தற்போது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அனைத்து விவரங்களுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சற்றுமுன் கிடைத்த முக்கிய தகவலின்படி தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற டிவிகே தலைவர் விஜய் முதலாவதாக எந்தெந்த திட்டங்களுக்கு கையெழுத்து போட போறாரு அப்படின்றத பத்தி முக்கியமான அறிவிப்புகள் இப்போ வெளியாகி இருக்கு. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பெண்களின் திருமணத்திற்காக 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும் அப்படின்னும் கல்வி உதவித்தொகையாக 1 முதல் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியா ஒரு வருடத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக ராணி வேலு நாச்சியார் படை என்ற திட்டத்தின் கீழ் பெண்கள் பாதுகாப்புக்காக சிறப்பு படை அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பேருந்துகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரிவாக விசாரிக்கும் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைப்பு உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளி கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் இலவச சானிட்டரி பேட்ஸ் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும் என டிவிகே தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது போல தற்போது முதலமைச்சராகும் டிவிகே தலைவர் விஜய் இந்த திட்டங்களுக்கு முதலில் கையொப்பம் இடுவார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி உள்ளது.